ஃபர்ஸ்ட் ஹால்ல போனோடனே அந்த 3 இதையும் ஆர்டரா வைக்க சொல்றாங்க மேம். ஃபர்ஸ்ட் வந்து கால் லெட்டர், அதுக்கப்புறம் அனெக்சர் 1, அனெக்சர் 2, 10th +2, டிடிஎட் சர்டிஃபிகேட்டு, டிடிஎட்டுக்கு அப்புறம் டெட்டு மேம், டெட்டு பாஸ்டு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் நம்ம கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, மேபி டிசி இல்லைன்னா வேற ஏதாவது அதுக்கு ஈக்குவலன்ஸு, அதுக்கப்புறம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் மேம், லேட்டஸ்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க பிஎஸ்டிஎம் வச்சுக்கலாம். அது போக வேற ஏதாவது கிளைம் பண்றாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சுக்கணும் மேம். இதே ஃபார்முலா வந்து 3யும் நம்ம வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரிஜினல், அப்புறம் அடுத்தது 2 வந்து ஜெராக்ஸ். நம்ம ஒரிஜினலுக்கு வந்து இது தேவையில்லை மேம், அனெக்சர் 1 and 2 தேவையில்லை. செகண்ட் 2க்கும் அனெக்சர் 1 and 2 வைக்கணும். ஜெராக்ஸுக்கு 2 சர்டிஃபிகேட் ஜெராக்ஸுக்கு தான் அனெக்சர் 1 and 2 வைக்கணும் மேம். அவ்வளோதான் மேம். இதெல்லாம் வச்சுட்டு திருப்பி அவங்க வந்து ஒரு ஃபார்ம்ல எழுதி சைன் வாங்குறாங்க. இவ்வளோ நான் இந்த சர்டிஃபிகேட்லாம் உங்ககிட்ட கொடுத்தேன், திருப்பி வாங்கிட்டேன் அப்படின்னு சைன் வாங்குறாங்க. நாம எப்படி அனெக்சர் 2 ஃபில் பண்ணிக்கிறோமோ அதே இதை வந்து குரூப் 1 லெவல் இருக்கிற ஆஃபீஸர் வந்து நம்மளோட சர்டிஃபிகேட்டை செக் பண்ணிட்டு அவங்களும் ஃபில் பண்றாங்க மேம். நம்மளோட யூஜி, நம்மளோட 10th +2 அது எல்லாமே அவங்களும் ஃபில் பண்ணி அவங்களும் கிரீனிங்ல சைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சர்டிஃபிகேட் கொண்டு போய் வெரிஃபை பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் நமக்கு ஒரிஜினல் வாங்கிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். இங்க ஒரு 4 பேர் செக் பண்றாங்க, திருப்பி அங்க போய் மறுபடியும் செக் பண்றாங்க மேம்.